Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 37 ஆண்டுகளாக நிலவி வரும் நில பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு கிடைக்காததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அருந்ததியர் இன மக்கள் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பலவஞ்சிபாளையம் ஜனசக்தி நகர் பகுதியில் கடந்த 37 ஆண்டுகளாக 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு நிலம் என கூறி அப்பகுதி மக்களை வெளியேற்ற அரசு தரப்பு உத்தரவிட்டது. 1989ஆம் ஆண்டு முதல் நில உரிமைக்காக அருந்ததியர் இன மக்கள் தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். நில பிரச்சினை தொடர்பாக பலமுறை கோரிக்கைகள் விடுத்தும் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். நிலத்திற்கு வீட்டு வரி, மின் கட்டணங்கள் கட்டி வருவதாகவும் இடத்தை காலி செய்ய மாட்டோம் எனவும் கூறியுள்ளனர். காவல்துறையினர் துப்பாக்கியால் சுடுவதாக மிரட்டல் விடுப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வாழ்வாதார போராட்டத்தை கண்டுகொள்ளாத அரசுகளை கண்டித்து எதிர்வரும் தேர்தலில் வாக்களிக்கப் போவதில்லை எனவும் அருந்ததியின மக்கள் தெரிவித்துள்ளனர். பத்தரம் இருக்கு, பட்டா இருக்கு, தண்ணி வரி இருக்கு, வீட்டு வரி இருக்கு, கரண்ட் பில் இருக்கு, இத்தனை இருக்கு. எங்கெல்லாம் இடத்தை விட்டு காலி பண்ணுங்கன்றாங்க. எப்படி பண்றது? யார் முன்னணியா வந்து எங்களுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறாங்களா அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம். இல்லாட்டி இந்த 1500 ஓட்டு போடுறது இல்ல யாருக்குமே. நாங்க இத்தனை மக்கள் எங்க போறது? எங்களுக்கு இடத்த காப்பாத்தி கொடுங்க, நாங்க இந்த 1000 ஓட்டு போடுறோம். இல்லாட்டி இல்லைன்னு பிரச்சனைக்கு தட்டி வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஆமா, ஓட்டு கேட்க யாரும் வரக்கூடாது. அதிகாரி வர்றாங்க, வந்து செய்யறோம் போறோம், பிரச்சனை முடிச்சோம், சால்வ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இன்னும் ஸ்டெப் எடுக்கிறது இல்லைங்க. போலீஸ் தொந்தரவு தேர்தலே வந்தாங்க, இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பா, 3 பேர்த்து அரெஸ்ட் பண்ணா டிமாண்ட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறாங்க. கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு, கலெக்டர் தான் பதில் சொல்லணும். அரசாங்கம் கொடுத்த பட்டாக்கு நாங்க ஏன் வழக்குக்கு ஆஜராகுவோம்னு சொல்லி மக்கள் ஆஜராக முட்டுறாங்க. 97 தீர்ப்பு ஆனதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் காலி பண்ணி சொல்லி இபி பெட்டிஷன் எடுத்துட்டு வந்துட்டு 24 மணி நேரம் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட்டாவை உங்களுக்கு நிரந்தரம் பண்ணி தர சொல்றதோ அந்த அரசமைப்புக்கு நாங்க ஆதரவு தர இருக்கோம். அது வரைக்கும் தேர்தல் புறக்கணிப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வர்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்தலும் நாங்க புறக்கணிக்க முடிவு செஞ்சிருக்கிறோம்.